hello friends, welcome back to my Tamil YouTube channel. நீங்க ப்ரோட் பார்த்துப்பீங்க, ப்ரோட் பார்த்தா சூப்பரா பார்த்துப்பீங்க. அதே போல பார்த்தா எப்படி உங்களுடைய பிக்சரை சாட் பண்ணி எடிட் பண்றது அப்படிங்கறத நான் சொல்லி தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா மறக்காம இந்த வீடியோ கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. அப்ப நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம இந்த வீடியோ கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. இந்த வீடியோ பண்ணதுக்கு பார்த்தா ஆல்மோஸ்ட் ஆப் அப்படி இந்த ஆப் மட்டும் இருந்தா மட்டும் தான் உங்களால இந்த ஒரு வீடியோவை உங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் மட்டும் இல்ல அப்படினா அந்த ஆப்புக்கு லிங்க் நம்ம Telegram குரூப்ல பின் மெசேஜ்ல கொடுத்திருக்கேன். வேணும்னா Telegram குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. சரி ஓகே, ஜஸ்ட் வாங்க எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் எலிமெண்ட்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணோம். அப்படி இம்போர்ட் பண்ணால் மட்டும் தான் உங்களால் இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி சிம்பிளாக பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்க முடியும். எடிட் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. ஒரு லிங்க் கொடுப்பா, அந்த லிங்க் நீங்கள் டச் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் எலிமெண்ட்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் எங்கே கொடுத்துருன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் பார்த்தா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அது மாதிரி கிளிக் பண்ணி அப்படின்னா பாஸ்வேர்ட் அப்படின்றது கேட்கும். அந்த பாஸ்வேர்டு பார்த்தா அந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டுக்குள்ளே பார்த்தா அந்த பாஸ்வேர்டுறது பார்த்தா ஸ்க்ரீனில் பார்த்தா ஷோ பண்ணுவேன். பாஸ்வேர்டு பார்த்தா 4 நம்பர் பாஸ்வேர்டு ஓகேங்களா, 4 டிஜிட்டல் பாஸ்வேர்டு, 4 நம்பர் பாஸ்வேர்டு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 நம்பர் வரும், அதுக்கப்புறம் 2 நம்பர் வரும் ஓகேங்களா. மொத்தம் 4 நம்பர் ஓகேங்களா. வீடியோ ஸ்கிப் பண்ண மாட்டோம். பார்த்தா ஸ்க்ரீனில் பார்த்தோன்னா எங்கே வேணால் வரும். ஃபர்ஸ்ட் 2 நம்பர் வரும், அதுக்கப்புறம் 2 நம்பர் வரும், அது மொத்தம் 4 நம்பர் பாஸ்வேர்டு. அந்த 4 நம்பர் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை ஆல்மோஸ்ட் ஆப்பில் கிளிக் பண்ணி ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் பார்த்தா ஆல்மோஸ்ட் வந்து இம்போர்ட் பார்த்தா ஆகிடும். பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி முடிச்ச உடனே இந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் அப்படியே இம்போர்ட் ஆன பிறகு அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறது போலாமா. ஜஸ்ட் நீங்கள் எந்த ஒரு எஃபெக்ட் இமேஜ் மட்டும் ஆட் பண்ண போகிறீங்க. எந்த ஒரு எஃபெக்ட்டோ எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் யார் வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ண போகிறோம் இமேஜ் நீங்கள் ஆட் பண்ண மட்டும் போதும். சிம்பிளாகவே இந்த வீடியோவை உங்களுடைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் சிம்பிளாக எடிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த 45 அப்படின்ற ஒரு சின்ன கிளிப் வீடியோ வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3ன்னு குரூப்பாக கொடுத்துருவேன். அங்கெல்லாம் கிளிக் பண்ணி ஜஸ்ட் உங்களுடைய பிக் ஆட் பண்ணால் மட்டும் போதும். இதாவது உங்களுடைய இமேஜ் ஆட் பண்ணால் மட்டும் போதும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு குரூப் 1 கிளிக் பண்ணி எடிட்டர் குரூப்னு கொடுத்துட்டேன். இந்த மாதிரி பிக் வரும். இப்போ இங்கே ஒரு கேர்ள் இமேஜ் இருக்கும், இமேஜ் சொல்லிட்டு இருக்கும். ஆமாம், கீழே லாஸ்ட்டில் எண்டில் கீழே இருக்குது பார்த்துட்டு டவுனில் அதுதான் இமேஜ். மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபைல் கொடுத்துட்டு ஃபில் பண்ணி பண்ணி இங்கே ஸ்டார் பண்ணுங்களா, அந்த ஸ்டார் பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் கேலரியில் நீங்கள் வச்சுருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் எது அந்த கேர்ளோட யாரை சேட் பண்ணி எடிட் பண்ணுறோம் அவனோட இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ரெசன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவனோட இமேஜ் பார்த்தா பார்க்க அந்த ஃப்ரேமில் செட் ஆகிடும். அப்படி செட் ஆகலாம் அந்த ஃபோட்டோ அழுத்தி பிடிச்சி இது மாதிரி கீழே மேலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. முடிஞ்சிச்சா அவ்வளோதான். குரூப் 1 அதுக்கப்புறம் தான் குரூப் 2 ஓகேங்களா. அது குரூப் 2 அதே மாதிரி தான். ஜஸ்ட் குரூப் 2 கிளிக் பண்ணுறீங்க, எடிட்டர் குரூப் 1 கொடுக்குறீங்க. இங்கே ஒரு பிக் இருக்கும், இந்த பிக் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில்லை கொடுத்துட்டு ஃபில் பண்ணி கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கிளிக் பண்ணி ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறீங்க ஓகேங்களா. எல்லாமே அதே ஸ்டெப்பு தான். குரூப் 1க்கும் சரி, குரூப் 2க்கும் சரி, குரூப் 3க்கும் சரி, எல்லா இடத்துலையும் பார்த்தா பிக் தான் இருக்கும் அந்த பாக்ஸ் இமேஜில் ஓகேங்களா. உங்களுடைய பிக்கை லாஸ்ட் வரைக்கும் அந்த குரூப்பில் போய்ட்டு மாற்றிக்கோங்க. லாஸ்ட் கொடுத்துருக்க எல்லா குரூப்லையும் போய்ட்டு ஃபோட்டோ மட்டும் மாற்றிக்கோங்க. முடிச்சுட்டு மேலே பண்ணுங்க கிளிக் பண்ணி அப்படின்னா வீடியோ 0 பிக்சல் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்டுங்களா. அந்த எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி அப்படின்னா ஒரு 2 செகண்டோட முடிஞ்சிட பார்த்தோன்னா ஒரு கேலரியில் இந்த வீடியோ பார்த்தா சேவ் ஆகிடும் ஓகேங்களா. இந்த வீடியோ பற்றி பார்த்தோன்னா உங்களுக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் சிம்பிளாக எடிட் பண்ணிக்க முடியும். வீடியோஸ் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. டாட்டா பாய்.